ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது எங்க ஊரு. ஏதாவது வால் ஆட்டுனீங்க அப்புறம் தெரியும். அம்மனியோ, நீங்க வாலாட்டினாலதானே அவருங்க வந்திருக்காரு. நீங்க அவர்கிட்டயே பேசிக்கோங்க. வழிய விடு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்கிட்ட ஒண்ணு பேச வேண்டியதில்ல, அதுக்கு அவசியமும் இல்ல. அவசியம் இருக்கிறதுனாலதான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சொல்றது கேளு. உங்க அண்ணன், நீ, உங்க அப்பா எல்லாரும் நினைக்கிற மாதிரியே என் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன்னு இருந்துட்டு போட்டோம். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கேன். ஆனா நீ எனக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப கொடுமையானது. சொல்ல போனா தூக்கு தண்டனை கைதிக்கு முகத்துல போடுற கருப்பு துணி மாதிரி நீ காதல பயன்படுத்திக்கிட்ட. வெளிச்சந்தா உலகம்னு நம்பி விளக்குல விழுந்து சாகிற வெட்டில் பூச்சி மாதிரி நீ என் மனசுல ஏற்படுத்தின காதல உண்மையை நம்பி நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி என்ன சாகடிக்கிறத விட ஒரே அடியா விஷம் கொடுத்துருக்கலாம். என்ன மரணாவஸ்தைங்கிறது ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். எது எப்படியோ உன் மேல என் மனசுல ஏற்பட்ட காதல் உண்மையானது. அந்த புனிதமான உறவை பொய்யாக்கிடாத ப்ளீஸ். இத பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் டைம் வேணும். ஓஎஸ், தாராளமா எடுத்துக்க. நாளை மறுநாள் உன் பதிலுக்காக இதே இடத்துல காத்துட்டு இருப்பேன். வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவு தாத்தா பண்ற வேலை. தாத்தா என்னையா தசரதன்? வாயா, என்னையா வண்டி ரெடி ஆயி 2 நாள் ஆச்சு, இவ்வளவு லேட்டா வர்ற? பில்லுக்கு பணம் தயார் பண்ண வேண்டாமா? பின்ன சும்மாவா கொடுப்பாங்க? இப்ப எப்படி வந்திருக்க? சரி சரி, வா வண்டியை ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன், எடுத்துக்கிட்டு போ. பின்னாடியே முன்னாடி ஏறி உட்காந்துக்கோ. ஊட்டி குளிரு, ராத்திரி பூரா பனியில வெளியில நனைஞ்சிருக்கு, அதான் சோக்கு எடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். டேய், திங்கிற சோத்துக்கு இதையாவது செய்யி, கொஞ்சம் வண்டியை நல்லா தள்ளு. நானும் இறங்கி தள்ளுறேன். இன்னும் கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். தள்ளுங்க 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 தள்ளுங்க, இன்னும் கொஞ்சம். உலகம் உண்டான காலத்துல இருந்து ஊட்டில இவ்வளவு வேர்வை வெறுத்தது என் ஒருத்தருக்கு தாயா. என்ன யார் ரிப்பேர் பண்ண? நேத்து சாயந்தரம் கூட நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க. இல்ல கட்டிய நான் கை வைக்காத இன்ஜினா? எப்படிப்பட்ட மெக்கானிக் நானு? ஐயோ, இன்ஜினிய காணோம். நேத்து ராத்திரி எங்க படுத்த? செட்டில் தாங்க படுத்திருந்த. மரியாதையா உண்மையை சொல்லு, நேத்து ராத்திரி எங்க படுத்த? உண்மையை செட்டில் தாங்க படுத்திருந்த. என்ன ஜெயிலுக்கு போக வைக்காதா? குரல் வலையை நெரிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லு. சொல்லிடுறேங்க. நேத்து 4 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் மண்ணாங்கட்டி நீ ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிற, வா இடியாப்பம் பாயாவும் சாப்பிடலாம்னு கூப்பிட்டாங்க. நீங்க தான் நம்ம வீட்டுல பண்றது இல்லையா? சரின்னு நான் சாப்பிட போயிட்டுங்க. 3 பேர் செட்லியா இருந்தாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்தா அந்த 3 பேர்த்தையும் காணுங்க. அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டுங்க. பொண்ணு அங்க போய் அந்த கம்பை எடுத்தா. சரிங்க. கையில இவனை என்னால அடிக்கவே முடியாது. இந்தாங்க. நேற்று ராத்திரி செட்ல தானே படுத்த? ஆமாங்க. என்ன பண்ண? இடியாப்பம் பாயாவும் சாப்பிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டேடா. Uncle, auntie, Lada, please come, please come. Many happy returns of the day. Thank you. It's okay. Please get in. Please. Many happy returns. Hi, மச்சான். Get in. சார், அந்த பொண்ணு யாரு? அதான்யா நான் கட்டிக்க போற பொண்ணு.
க்ரௌட் வந்திருக்குல்ல. வேற கூலிங் சாப்பிடுங்களா? இப்பதான் சாப்பிடுங்க. நீங்க ஏன்பா வேணாம் பாப்பா. ஒன் செகண்ட் இப்ப வந்துடுறேன். Pen is yours, man. குட் மார்னிங். என்ன பார்த்து அதிர்ச்சியா இருக்கா? இன்னைக்கு நீ பதில் சொல்றேன்னு சொல்லியிருந்த. உனக்காக நாங்க வெயிட் பண்ணேன், ஆனா நீ வரல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ இங்க இருக்கேன்னு. அதுதான் நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு. ஓ, நான் பதில் சொல்றேன்னு சொன்னதை உண்மை நினைச்சுக்கிட்டியா? நடு ரோட்ல ஒரு பொண்ணை வழி மறிச்சு வாதம் பண்ணா இப்படித்தான் ஏதாவது போய் சொல்லிட்டு போவாங்க. இத பாரு, நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன். நான் உனக்கு கொடுத்திருக்கிற தண்டனை இருக்கே, அது நியாயமானதுதான். மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன். கீழே போலீஸ்ல இருக்காங்க, தெரியுமா? இதுக்கெல்லாம் பயந்தவனா இருந்தா நான் ஊட்டி வரைக்கும் வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு சரியான பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போகவும் மாட்டேன். அப்ப நீ ஊட்டிலே கிடந்து சாக வேண்டியதுதான். அதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். அண்ணே பாருங்கண்ணே. ஏய், கையாடு. உனக்கு வேலை? உன் தங்கச்சி கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேயா? ஏய், சும்மா சத்தம் போடாத. எனக்கு போட தெரியும். இவ்வளவு பெரிய கூட்டத்துல என் மரியாதை போறத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா உன் மரியாதை நீ காப்பாத்துக்குவேன்னு நினைக்கிறேன். கையாடு. நாங்க பார்ட்டிக்கு போன இடத்த சொல்லி அந்த ராமப்பையில ஏண்டி அங்க அனுப்பிச்ச? ஏன் அனுப்புன? நான் சொல்லலங்க. உன்னை தவிர வேற யாரும் இல்ல உனக்கு தெரியும். இங்க பாரு, இந்த வீட்டுல நான் சொன்ன பொய்ய நீயும் உண்மைன்னு ஒத்துக்கிட்டதே இந்த தாலிக்காக தான். இனிமேல் அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்ச இன்னொரு பொய்ய சொல்லி இந்த தாலியை கட்டிட்டு வீட்டை விட்டு துரத்திடுவேன். அப்படி என்ன பொய் சொல்லுவேன்னு பாக்குறியா? அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு நீதான் பாஞ்சாலி என்ன சொல்லுவேன். சொல்லுவேன் தான் சொன்ன, சொல்ல வச்சிடாத. அதெல்லாம் ஒண்ணும் வேணாயா. வண்டி ரெடியா? ஒரே ஒரு சின்ன வேலை தான் பாக்கி இருக்குன்னு சொன்னாருங்க. என்னையா எப்ப பார்த்தாலும் சின்ன வேலை சின்ன வேலைன்னு கிட்ட. இப்ப நான் அவசரமா போகணுமே. அவசரமா போகணுமா? அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போங்க. சின்ன வேலை தானே, அத அப்புறமா பாத்துக்கலாம். சரி சரி, இந்த நேத்து நான் அவர்கிட்ட பேசிட்டேன், இதை கொடுத்துரு. சரிங்க, நான் வண்டி எடுத்துட்டு போறேன், அவர்கிட்ட சொல்லிடு. எங்கடா அந்த ஜீப்? நான் வேலை பாக்கி இருக்குன்னு சொன்னேன்ல. சின்ன வேலை தானே இருக்குன்னு சொன்னீங்க. சின்ன வேலையா? ஐயோ, ஸ்டீரிங் நட்டை டைட் பண்ணாம விட்டுட்டேனே. இப்போ நான் என்ன செய்வேன்? ஹரிஷ் மேல போயிடுவானே. ஐயோ ஐயோ. டேய், ஏங்க அடிக்கிறீங்க? டேய், நீ என் கூட வாடா. வர மாட்டேன். அப்படி எதுனா ஆச்சுனா உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். வாடா வாடா. ஏறா ஏறு. அதான் வண்டி காப்பாத்திடலாம். வளைஞ்சு வளைஞ்சு வர போறானே. ஸ்டீரிங் நட் லூஸ் ஆகிட்டே இருக்குமே. ஐயோ, பாதிரியார் ஏறாரு, பரலோகம் போக போறாரு. ஐயோ, அநியாயமா ஒரு காதல் ஜோடிய காலி பண்ணிட்டியாடா பாவி. கபாதி கபாதி, உங்களுக்கு எதுனா ஆச்சு நீ தொலைச்சே சொல்லிட்ட. அப்பாடா, நல்ல வேலை முடிச்சிட்டோம். ஹரீஷ், நிறுத்து நிறுத்து நிறுத்து. இனிமே வண்டியை எடுக்காத. ஏன் வண்டியை எடுத்துற? பணம் தான் கொடுத்துட்டேனே. பணமா? நீங்க எல்லாரும் இந்நேரம் பணமா போயிருப்பீங்க. இங்கதான் இங்கதான் விழுந்திருக்கணும். இருக்கு ஸ்டீரிங் நட், ஸ்டீரிங் நட். ஹரிஷ், அட பாவி, வேலை முடியாம ஏன் வண்டியை கொடுத்த? நானா கொடுத்தேன், அந்த கம்நாட்டி தான் கொடுத்தான். டேய், உன் தாத்தாவை லாரி ஏத்தி கொண்டு உன்னை கல்லாலே அடிச்சு கொள்றேன்டா.
அன்னைக்கு ஃபாரினர் ஒருத்த போட்டோ எடுத்தான்னு சொன்னல, அவனுக்கு அட்ரஸ் கொடுத்திருந்த, அவன் வச்சிருக்கான். எவ்வளவு அருமையா இருக்குல்ல? உனக்கும் விவசாயம் இல்ல, அந்த வெளிநாட்டுக்காரனுக்கும் விவசாயம் இல்ல. ஏண்டா லவ்வர்ஸ போட்டோ எடுத்தா அவங்க 2 பேரும் நல்லா நெருக்கமா இருக்கும்போது எடுக்கணும்டா. அதை விட்டு சுண்டல் சாப்பிடறதையும் ஐஸ்கிரீம் சாப்பிடறதையும் இந்த போட்டோவே வேஸ்ட் தெரி. இது வேண்டாம், வேற நல்ல போட்டோ எடுத்து. என்னடாச்சு? உனக்கு பிடிக்கல, பேசாம இருக்க வேண்டியதானடா. ஏன்டா தூக்கிறது? இது உனக்கு வெறும் போட்டோவா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய காதல். நானும் அவளை சேர்ந்து இருக்கிற முதல் போட்டோடா இது. அதுல என்னோட உருவம் மட்டும் இருந்தது, அழிஞ்சு போறது நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அவளோட உருவம் அழியிறது என்ன தாங்கிக்க முடியாதுடா. No!